அவளை வச்சு தான் நம்ம தான் ஒத்தையில தூண்டு போனோம். படிக்கிறாங்கன்னு வரமாட்டேன்ட்டாங்க. மேலே இன்னொரு பக்ரி பார்க்குது. அந்த அம்மா படிக்காக இன்றைக்கி வரமாட்டேன்ட்டாங்க. அதனால் நாங்கள் மாத்திரம் ஒத்தையில் தூக்கிட்டு போகிறோம். அதனால் இல்லை, அதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம ஓடி குப்பை போடுறதுக்கு எல்லா நேரமும் வீட்டில் உட்காந்துருந்தா தான் குப்பை வர நேரம் கொண்டு போய் போட முடியும். அப்படி இல்லைன்னா இப்படி தான் நைட் டைமில் எங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கும் அப்போ போய் போட முடியும். அது தெரியாமல் ஒரு பண்ணாடை எனக்கு கமெண்ட் பண்ணி இருந்துச்சுட்டு, இந்த ராத்திரியில் பிள்ளையை கூட்டிட்டு நீ எங்கே நக்கிட்டாலே தானே என்னங்க ஒத்தா பேசக்கூடாது, சரி வேண்டாம். பட் இருந்தாலும் நம்மளோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லா லேடிஸுமே அவங்கவுங்க குடும்ப பொறுப்பை பார்த்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. எனக்கு பிடிச்சா வீடியோ பாரு, இல்லையா ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு ஓடி போயிரு. அதை விட்டுட்டு சும்மா வந்தோம், கமெண்ட் போட்டோம், பேசினோம், எனக்கு தான் பேச தெரியும், அப்படியா இப்படியான்ட்டு பெரிய அவங்களுக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், டைம் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து போடுவாங்க. எங்களுக்கு டைம் கிடைக்க நேரம் தான் நாங்கள் வர முடியும். பொம்பளைங்க வீட்டில் செய்யலைன்னா வீடு நாறிடும். ஆனால் ஆம்பளைங்க என்ன எல்லாத்தையும் ஈஸியாக வீட்டில் உட்காந்துட்டு சொல்லிடுவாங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அதை பண்ணல, இதை பண்ணல அப்படின்னு அவங்களால சொல்ல தான் முடியும். அதேமாதிரி இன்னொரு விஷயம், இந்த நைட்டில் நீ இப்படி போறியே அப்படின்னு சில பேர் சொல்கிறீங்க. அதுக்கும் ஒரு இது இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து கிராமத்து சைட்லலாம் வந்து 7 மணிக்கு மேலே வாசலை தாண்டி 6 மணிக்கே இருட்டாகிட்டு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா, கற்களாகிட்டு அப்படின்னா வாசலை தாண்டி வெளில போட மாட்டாங்க. அதே வில்லேஜ் சிட்டியில் வந்து எப்படின்னா, நம்மளுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு இதில் நம்ம மாத்திரம்தான் பண்ண வேண்டியிருக்கு எல்லா விஷயமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது பார்த்து தைரியமாக பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் தான் பண்ணுவாங்களோ தவிர பயந்து வீட்டுக்குள்ள நம்ம பிள்ளைங்க வீட்டுக்கு விட்டு வெளியில் இருட்டுக்குள்ளே போகுது அப்படின்னா நம்மளுக்காக ஏங்குத ஒரே ஒரு ஜீவன்கள்னு பார்த்தீங்கன்னா அது கல்யாண வாழ்க்கைக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி தாய் தகப்படம் மாத்திரம்தான் இருப்பாங்க. வேறு யாருமே ஃபீல் பண்ண மாட்டாங்க. அது கட்டின புருஷனாக இருந்தாலும் சரி, மற்ற அதே அடுத்த வீட்டு ஜென்மங்களாக இருந்தாலும் சரி, அதை பற்றி வருத்தமும் பட மாட்டாங்க, கவலையும் பட மாட்டாங்க. போ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம தாய் தகப்பன் மாத்திரம்தான் ஐயோ என் பிள்ளை இந்த இடத்துக்குள்ளே போகுதே, என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு நம்மளை பற்றி ஒவ்வொரு நிமிஷமும் நினச்சி வருத்தப்பட்டுட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் பொருந்தும், பொம்பளை பிள்ளைங்களுக்கும் பொருந்தும். பசங்க என்ன சும்மா பையன் அப்படின்னு சுற்றிட்டு தருவான். ஆனால் அவனும் எங்கே நிற்கிறான், என்ன பண்ணுறான், இது பண்ணுறான் அப்படின்னு அவனோட தாய்